ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறேன்னா வரமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, அது கூட ஒரு தக்காளி, வெங்காயம், தேங்காய் கொஞ்சம், 2 வரமிளகாய். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கணும். அது கூட எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், வரமல்லி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அது கூட 2 தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் மணத்தக்காளி கீரையை போட்டு நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். கீரையில் இருக்கிற தண்ணிகள் எல்லாம் சுண்டி நல்லா வரணும். கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரை, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய், மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்தால் மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி. வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.